நான் நிரஞ்சனா, தேர்ட் பிபிஏ. இன்றைய செய்தி. தமிழகத்தின் டாப் 10 சைபர் கிரைம். தமிழகத்தில் நடக்கும் டாப் 10 சைபர் கிரைம் குற்றங்களில் மிரட்டி பணம் பறித்தல், ஆள்மாறாட்டம் செய்து பேசுதல், ஸ்மார்ட் போனுக்கு குறுஞ்செய்தி, இமெயில் அனுப்பி பண மோசடி செய்வது முதலிடத்தில் உள்ளது. ஆன்லைன் வழியாக பண மோசடி செய்தல், ஆபாச படங்கள் வெளியிட்டு மிரட்டுதல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபடும் சைபர் கிரைம் குற்றவாளிகள் விதவிதமான யுக்திகளை கையாளுகின்றனர். சமீப காலமாக போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் உங்கள் மகனை கைது செய்துள்ளோம். அவர்களை விடுவிக்க உடனடியாக வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று மிரட்டி பணம் பறிக்கின்றனர். உங்கள் பெயரில் வெளிநாடுகளுக்கு பார்சலில் போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பாக மும்பையில் ஒருவரை கைது செய்துள்ளோம். உங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு துவங்கப்பட்டுள்ளது. உங்களிடம் சிபிஐ அதிகாரிகள் ஸ்கைப் வீடியோ அழைப்பில் சிபிஐ அதிகாரிகள் விசாரிப்பர் என்றெல்லாம் மிரட்டுகின்றனர். அவர்கள் பேசும்போது வாக்கி டாக்கி மற்றும் சைரன் வாகன சத்தம் கேட்கும். உண்மையான போலீஸ் போல பேசி பீதியை ஏற்படுத்தி பணத்தை கறந்து விடுகின்றனர். Facebook, Instagram, X என சமூக வலைதளங்களில் வலைவிரித்து பணம் மோசடி நடத்துகின்றது. ஆன்லைன் வர்த்தகத்தில் குறுகிய காலத்தில் பல லட்சம் ரூபாய் சம்பாதித்து விடலாம் என தானாகவே சிக்கி பணத்தை இழந்தவர்களும் அதிகம். தமிழகத்தில் நடக்கும் இத்தகைய சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து மாநில சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு நடத்தினர். அப்போது வங்கி மேலாளர் போல ஆள் மாறாட்டம் செய்து பேசுதல், மிரட்டி பணம் பறித்தல், ஸ்மார்ட் போனுக்கு குறுஞ்செய்தி, இமெயில் அனுப்பி பண மோசடி செய்வது முதலிடத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து அவர்கள் கூறியதாவது: பெரும்பாலான சைபர் கிரைம் குற்றங்கள் ஓடிபி மற்றும் பாஸ்போர்ட் எண்களை தெரிவிப்பதால் நடக்கிறது. எங்கிருந்தோ மிரட்டும் நபருக்கு ஏன் பயப்பட வேண்டும்? செய்யாத குற்றத்திற்கு எதற்கு பணத்தை இழக்க வேண்டும்? போலீசார் மற்றும் NIA போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகள் வீடியோ அழைப்பில் விசாரிப்பதில்லை. எத்தனை முறை விழிப்புணர்வு செலுத்தினாலும் மக்கள் ஏற்பதில்லை. சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பாக 1930 என்ற எண்ணிற்கு தினமும் 900 பேர் அழைக்கின்றனர். அவர்களில் பண இழப்பு தொடர்பாக 120 150 பேர் புகார் பதிவு செய்கின்றனர். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படியும் குற்றம் நடந்துவிட்டால் 1930 என்ற எண்ணிற்கும் www.cybercrime.government.in என்ற இணையதளத்திலும் புகார் பதிவு செய்யலாம். இவ்வாறு அவர்கள் கூறினர். நன்றி.